வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர், பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு என அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் சிறுகதைகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா, வ.வே.சு. ஐயர் அவரை பற்றின குறிப்புகள் தான் பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதி, இந்த சேனலை இப்போ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி சேனலை பார்க்கும்போதே குறிப்புகள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். செவி வழியாக கேட்பது ஒரு வகையில் பயனுடையதாக இருந்தாலும் எப்போதுமே குறிப்புகள் எடுத்து வைத்து கொண்டு படிப்பது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, வ.வே.சு. ஐயர் 1889 முதல் 1925 வரை அவருடைய காலம். இக்கால சிறுகதை இந்த காலத்திற்கு ஏற்ப கதைகள் வடித்து வித்திட்ட பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிறுகதையை முதல்ல சிறுகதை மாதிரி வடிவமைத்த முதல் தோற்றினர் அப்படின்னு சொல்லி வ.வே.சு. ஐயர் அவர்களை சொல்லலாம். இந்த சிறுகதை அப்படிங்கிறது மேல்நாட்டில் இருந்து நமக்கு வந்தது தான். ஆனால் அது அந்த மாதிரி தான் வந்தது அப்படிங்கிற எண்ணமே தோன்றாத வண்ணம் தமிழில் தானே ஒரு இலக்கிய வகையை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகிற மாதிரி இயல்பாகவே இந்த கதைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, படைத்திருக்கிறாரு. அதனால தான் இவரை என்ன செய்கிறோன்னா தமிழ் சிறுகதை தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். அப்போ தமிழ் சிறுகதை தந்தை யாருன்னா வ.வே.சு. ஐயர். மங்கையர்க்கரசியின் காதல் அப்படிங்கிறது 8 கதைகளை கொண்டது. மங்கையர்க்கரசியின் காதல் அப்படிங்கிற தொகுப்பு 8 கதைகளை கொண்டதாக இருக்கிறது. புதுவையில் இதப்பட்டு 1913 13 முதல் 17 வரைக்கும் வடிக்கப்பட்டது. அப்போ இருந்து வெளிவந்து 1913 17 வரைக்கும் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிவந்திருக்கிறது. 27 நூலாக இது வெளிவந்திருக்கிறது. பிற நாட்டு இலக்கியங்களுடைய பயிற்சியால் பிறந்தவை 4: அலேன், லக்கே, எதிரொலியால், அனார்கலி, லைலா மஜ்னு. தமிழகத்திற்கு லைலா மஜ்னு, அனார்கலியை அறிமுகப்படுத்தியவரே நம்ம வ.வே.சு. ஐயர் அப்படின்னு சொல்லலாம். பிற 4 அப்படின்னு பார்த்தோன்னா மங்கையர்க்கரசியின் காதல், குளத்தங்கரை அரசமரம், கமல விஜயம், காங்கேயன், இதெல்லாம் இந்த கவிதை தொகுப்பில் அந்த மங்கையர்க்கரசின் காதல் 8 தொகுப்பு இருக்குது. 8 கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கதைகள். அடுத்து தாக்கூருடைய காபூலிவாலா அப்படிங்கிற சிறுகதை இவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. குளத்தங்கரை அரசமரம் தமிழ் மரபையும் மண்ணையும் நிலை பெற கொண்ட ஒரு சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் முதல் சிறுகதை. அந்த மாதிரி அந்த சிறுகதையினுடைய கதை கரு என்ன அப்படின்னா, குழந்தை மனத்தை கருவாக கொண்டதுதான் இது. பிள்ளை பருவத்திலே ருக்மணிக்கும் நாகராஜனுக்கும் மனமாயிருச்சு. சண்டையின் காரணியாக நாகராஜனுக்கு வேறு மனம் முடிக்க எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. ருக்மணி குளத்தில் விழுந்து என்ன செய்கிறார், இறந்து விடுகிறார். இதுதான் குளத்தங்கரையில் நிற்கக்கூடிய அரசமரமே கதை கூறுவதாக ஒரு உத்தியை கொண்டு இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ குளத்தங்கரை அரசமரத்தினுடைய கதை கரு என்ன அப்படின்னா, குழந்தை மனம் தான். கதாபாத்திரம் ருக்மணி, நாகராஜன். இவங்களுடைய குழந்தை மனம் நடக்குது. இருவருக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டையின் காரணமாக ருக்மணி இறந்து விடுகிறாள். இதை அரசமரம் சொல்வதாக கதை நகருகிறது. ஒரு ஊரில் அப்படிங்கிற பாணியை மாற்றி கதையினுடைய இடையில தொடங்கி ஒரு நிகழ்ச்சியை வைத்து பாத்திரங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய பாங்கு இதில் இடம்பெறுகிறது. அது மாதிரி உயிர்ப்பும் சுவையும் உண்ட சலிப்பில்லா வகையில் கதை அமைகிறது. ஒரு சிறந்த சமூக சீர்திருத்த சித்திரம் அப்படின்னு இந்த கதையை சொல்லலாம். உயர்ந்த கலைப்படைப்பு, உள்ளத்தை இழுக்கும் ஒரு இன்ப ஓவியம். மங்கையர்க்கரசியின் காதல் அப்படிங்கிறது கருணாகர தொண்டைமான் மகள் கருணாகரன் என்ற வாலிபனை காதலிக்க அவள் சிற்றப்பன் மார்த்தாண்டனுக்கு மனம் முடிக்க முற்படுறாரு. அதனுடைய விளைவை சொல்றது தான் மங்கையர்க்கரசியின் காதல். தமிழினுடைய முதல் சிறுகதை ஆசிரியராக இருக்கிறாரு. சில சோதனைகள் செய்து சாதனை புரிந்து சிறுகதை வழிகாட்டியாகவும் இவர் விளங்குறார். மாதிரி புதிய புத்துலக்கிய வடிவத்தை புகுத்தியவரும் இவர் நம்ம சொல்லலாம். கதைகள் ரசம் பொருந்தி இருப்பதோடு பெருநோக்கம் கொண்டதாக இருத்தல் வேண்டும். குறிப்பு பார்த்துக்கோங்க, கதைகள் ரசம் கொண்டதாக இருப்பதோடு பெருநோக்கம் கொண்டதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர். இது ரீதி புதிதாகையால் சிலருக்கு விளங்காமல் போனாலும் போகலாம் என்று சூசிகையை சேர்த்திருக்கிறேன் என்றார். அதாவது இது புதியதான ஒரு உத்தி அப்படிங்கிறதுனால இல்லை, சூசிகையை சேர்த்திருக்கிறேன் அப்படிங்கிற குறிப்பையும் இவர் குறிப்பிடுகிறார். இப்போ வாசகர்கள் சரியான முறையில் தான் உணர்த்த என்றதை அப்படியே உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரியில் சூசிகை, அதாவது கதை சுருக்கம் முன்னுரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் சொல்கிறாரு. இவருடைய கதைகளில் அந்த குளத்தங்கரை அரசமரம் அது தவிர
மற்ற கதைகள் எல்லாமே ஆசிரியர் கூற்றாகவே அமைகிறது. குளத்தங்கரை அரசமரம் அரசமரம் கூறக்கூடிய கதையாக இருக்குன்னு பார்த்தோம். இது மற்ற கதைகள் எல்லாமே ஆசிரியர் கூறக்கூடிய கதையாக இருக்கிறது. இவர் கதைகளில் காவிய சாயலையும் நாடக பாணியும் நம்ம பார்க்கலாம். பாத்திரப்படப்பு நிகழ்ச்சி அமைப்பில் காவிய போக்கு நிறைய இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நமக்கு இந்த செய்திகள்லாம் தேவையா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தேவை. ஏன்னா இப்போ எல்லா இதுலேயுமே கூற்று காரணம் இந்த மாதிரி வினாக்கள் கொடுத்து கேட்குறாங்க. அப்போ இவருடைய பண்புகளில் பொருந்தாதது அப்படி கொடுத்து கூட கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த செய்திகள் எல்லாமே உள்வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. கதைகளில் காவிய சாயல் நாடக பாணி ரெண்டுமே யாருடைய கதைகளில் இருக்குன்னா வாவேசையருடைய கதைகள். இது மாதிரி பாத்திர படைப்பு நிகழ்ச்சி அமைப்பில் காவிய போக்கு இருக்கிறது. நாடக உத்தியான தனிமொழி நிரம்ப இடம்பெறுகிறது. மாதிரி நாடக நடை கவிதை நடையாக நீள்கிறது. எளிய இனிய உரைநடை உலவுகிறது. இதெல்லாம் இவருடைய அது மாதிரி தமிழ் சிறுகதையின் முதல்வர் அப்படின்னு சொல்லலாம். மூலவராகவும் இவரை என்ன செய்யலாம் சொல்லலாம். வாவேசையரை பற்றிய குறிப்புகள் இவைதான். அடுத்த ஒரு ஆசிரியரை பற்றிய குறிப்பை அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். நன்றி.